கிரேப்ஸ் பிளான்ட் நல்லா வளரணும்னா, நெறைய பழங்கள் குடுக்கணும்னா, இந்த ஒரு பேசிக்கான ஒரு டிப்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இத நான் லாஸ்ட் இயர்ல தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செடிகளும் நம்ம 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ப எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும். அது ரெகுலரா இந்த திராட்சை தோட்டம்லாம் வச்சுட்டுருக்காங்கல்ல, அப்ப இந்த கட்டிங்க்கு அவங்க என்ன பேர் சொல்றாங்கன்னா, கவாத் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா இலைகள ஃபுல்லாவே கட் பண்ணி விடணுங்க. கட் பண்ணி விட்டா 1 வீக்ல ஒரு 5 to 6 டேஸ்லயே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன துளிர்கள் வரும். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கட்டிங் எந்த மந்த்ல பண்ணலாம்? எந்த சீசன்ல பண்ணலாம்? அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜூன் டூ செப்டம்பர் இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு மாசம் மோஸ்ட்லி இந்த ஆடி மாசம்லாம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த டைம்ல செப்டம்பர் வரைக்குமே நீங்க பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மழை டைம்ல பண்ணாலும் வேர்கள் ஈஸியா அழுகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த டைம்ல மழை அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நீங்க கட் பண்ணீங்கன்னா, ஈரப்பதமும் அப்படியே இருக்கும். நம்ம ரொம்ப மெயின்டெயின் பண்ண வேண்டியது கிடையாது. அந்த ஈரப்பதத்திலே சூப்பரான துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் நெறைய நம்ப வீடியோஸில பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேப் செடிய மந்த்லி பேசிஸில நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.